إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي وإياي أولا بتقوى الله اتقوا الله بالسر والعلن وعليكم الله سبحانه وتعالى وبركاته சாந்தியும் சமாதானமும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்து நடந்த அன்னாரின் தோழர்கள் பின்பற்றியவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவது என்று பிரார்த்தித்ததன் பின்னால் ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கின்றவரின் நல்லடியார்களே பெரியார்களே வாலிபர்களே அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவாக இருக்கிறதோ அவற்றை எந்த அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விளக்கல்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் முக்கியவனாக இந்த குர்ஆனிலே சூரத்து தாரியாத் 50வது வசனம் ஃபஃபிரு இலல்லாஹ் இன்னி லகும் மின்ஹு நதீருன் முபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான், விசேஷமாக அவனை வழிபட்டவர்கள், அவனுக்கு வழிபடக்கூடியவர்கள், கட்டுப்படக்கூடியவர்கள், அவனை ரப்பாக ஏற்ற ஏகத்துவவாதிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஃபிரு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஓடிச் செல்லுங்கள். சூரத்து ஆல் இம்ரான்ல சுவர்க்கத்துக்கு நீங்க போகும்போது சொல்றான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புக்கு நீங்கள் போட்டி போட்டு முந்திக் கொள்ளுங்கள். ஜும்மாவுடைய நாளே ஃபஸ்ஸாவுல் ஹாஜிக்கில்லா, அல்லாஹ்வை
அல்லாஹ்வை ஜும்ஆவுடைய தொழுகைக்காக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக சாதாரணமாக நடையிலே நீங்கள் ஒரு அளவு விரைவாக நீங்கள் போங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இன்னொரு ஆயத்தில் வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் அல்லாஹ் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்கின்ற ரப்பல் ஆலமீன் ஒன்றுமே சொல்லாமல் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஓடிச் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ஓடுவது என்பது எழுத்தை நாம் ஏன் ஓடணும்? அல்லாஹ் தஆலா ஃபஸிர்ரு இலல்லாஹ் சூரத்து தாரியாத் 9வது ஆயத்தை எடுத்து பாருங்க. தர்ஜமாக அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்தோடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனக்கு ரெண்டு பேரை விரட்டி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழுகின்ற பொழுது விசேஷமாக அவனை நம்பியவர்கள், அவனை ரப்பாக ஏற்றவர்கள், கொள்கையை ஏற்றவர்கள், கலிமா சொன்னவர்களை விசேஷமாக இரண்டு விடயங்கள் அவனை விரட்டி கொண்டிருக்கின்றன, பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று ஷைத்தான், இரண்டாவதாக துன்யாவாக இருக்கிறது. இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா. ஷைத்தான் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறார், நீ அவனை விரோதியாகவே எடுத்துக்கொள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே போல வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ அம்மாரத்துன் பிஸ்ஸூ, இந்த நஃப்ஸ் இருக்கிறது கெடுதியை எப்பொழுதுமே கூட்டிக் கொண்டிருக்கக்கூடியது. குல் மதாஉ துன்யா கலீல், இந்த உலக இன்பங்கள் அற்பமானது, சொற்பமானது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற ரப்பல் ஆலமீன் இந்த இரண்டும் ஒரு விசுவாசியை, அல்லாஹ்வை நம்பியவர்களை அந்த நம்பிக்கையிலிருந்து விடுபடச் செய்வதற்காக அல்லாஹ் எதை விரும்பவில்லையோ அந்த விதமான காரியங்களிலே ஈடுபடச் செய்வதற்காக இந்த ஷைத்தானும் அதே போன்று அல்லாஹ்வை கட்டுப்படுவதிலே இருந்து, அவனை வணங்கி வழிபடுவதிலே இருந்து, அவனுக்காக நல்ல செயல்கள் நல்ல அமல்கள் செய்வதிலே இருந்து திசை திருப்புவதற்காக இந்த துன்யாவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இரண்டை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்தோடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். கண்ணியமானவர்களே, நாம் எவ்வளவு அமல் செய்தாலும் இந்த விரைவு என்பது அல்லாஹ்வுடைய விஷயத்திலே இருக்க வேண்டும். ஹய்ய அலஸ் ஸலாத் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, தொழுகைக்கான விரைவுகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது விரைந்து வருவது ஃபஸிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பது இதுதான் அர்த்தமாக இருக்கிறது. வெறுமனே ஓட்ட போட்டியிலே அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஓடிச் செல்லுங்கள் என்பது அல்ல. ஒரு சிங்கம் விரட்டி வருகிறது, பின்னால் ஒரு சிங்கம் துரத்தி வருகிறது. அந்த சிங்கத்திடத்திலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எவ்வளவு ஓட்டாமல் ஓட முடியும், அவனை அறியாமலே ஓடிப்படும் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஒரு விரோதி ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு ஒரு எதிரி வருகிறான். எங்கேயாவது பேசி எந்த இடத்திலேயாவது யார்கிட்டையாவது எந்த இடத்திலேயாவது புகுந்து நுழைந்து எங்களுக்கான பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்கு நாம் விரைந்து செல்வோம். ஆனால் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய கருணையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த அல்லாஹ் தஆலாவுடைய கருணை எதிரே இருக்கிறது. அவனை முற்றுப்பதாக வழிபடுவது, அவன் சொன்ன காரியங்களை எடுத்து நடப்பது, அவன் வியப்பியவைகளை தவிர்த்து நடப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறைகளாக காட்டித் தந்தார்களோ அந்த வழிமுறைகளை எடுத்து நடப்பது, மனோ இச்சைக்கு செயல்படாமல் மனோ இச்சைகளின் பிரகாரம் என்னுடைய மார்க்க கடமைகளை செய்யாமல் இருப்பது ஷைத்தானுக்கு நாம் அவனுக்கு சாட்டையால் அடிக்கிறதாக அமைகிறது. எனவே நாம் மனோ இச்சையின் பிரகாரம் பித்அத்துகளை ஷிர்க்குகளை செய்வோம் என்று சொன்னால் நாம் பின்னாலே வருகின்ற ஷைத்தான்களை பிடித்து விட்டால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் ஓடிச் செல்வதிலே இருந்து அவன் எங்களை தடுக்கிறான் என்பதை அர்த்தம் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கின்ற போது சொல்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, நாம் மிக விசேஷமான இக்கட்டான நிலைமைகளிலே அல்லாஹ்வின் பால் விரைவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்தின் போது 1000 பேர்களை சந்திக்கிறார்கள்.
300 சொச்சம் பேர். மூவருக்கு அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மூவருக்கு ஒரு மூமின் நம்பிய ஒரு ஏகத்துவவாதி என்ற அடிப்படையிலே 3-1 என்ற அடிப்படையிலே களத்திலே சந்திக்க முற்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்தை தயார்படுத்துகிறார்கள். தயார்படுத்தி அவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திற்கு போய் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கையேந்துகிறார்கள். இதுதான் ஃபபிரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீளுங்கள் என்பது மிக விசேஷமாக இக்கட்டான நிலைமையிலே ஒரு மூமினத்திலே காணப்பட வேண்டிய பண்பாகும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு அமைக்கப்பட்ட அந்த இடத்திலே போய் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அல்லாஹ் மன்சில் வஅதக், யா அல்லாஹ் உன்னுடைய வாக்களித்ததை எங்களுக்கு நிறைவேற்றி தருவாயாக. இந்த சிறுபான்மையாக அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இன்னுடைய சஹாபாக்கள் அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே யாருமே இருக்க மாட்டார்கள். எனவே ரப்பல் ஆலமீனே, நீ எங்களை பாதுகாப்பாயாக என்று கையேந்தி இப்படி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போட்டிருந்த தோளிலே போட்டிருந்த அவர்களுடைய அந்த தலப்பா விடுகிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை தோளிலே எடுத்து போட்டுவிட்டு சொல்கிறார்கள், திரும்ப எடுத்துவிட்டு போட்டுவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை தருவான், நிச்சயமாக போதும் போதும் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். என்று சொன்னால் இக்கட்டான நிலையிலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை என்ன? வெறும் சலவாதத்தோடு மாத்திரம் இருக்காமல் வெறுமனே எங்களுடைய தைரியத்தை வைத்து அல்லது எங்களுடைய முயற்சிகளை செய்து நாம் இதை வெல்வதற்கு முன்னால் எங்களுடைய உள்ளத்தோடு தொடர்புபட்ட எங்களை படைத்து உணவளித்து சதாவும் எங்களுக்கு நோயை தந்து குணப்படுத்தி அத்தனை விவகாரங்களையும் செய்யக்கூடிய அரசு சொந்தக்காரங்களிலே எல்லா நேரத்திலும் நாம் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஃபஸிரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஓடிச் செல்லுங்கள் என்று. எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஒரு சோதனை நிறைந்த தானத்திலே இழந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலாவது நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீளவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லவில்லை என்று சொன்னால், நாம் படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை நினைக்கவில்லை என்று சொன்னால், பாவங்களிலே இருந்து விடுபடவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் எங்களை தூரமாகிவிடும். எதிலே இருந்து நாம் பயப்படுகிறோமோ அந்த பயத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா எங்களை விடுவிக்க மாட்டான். எதை நாம் கேட்கிறோமோ அல்லாஹ் தஆலா தர மாட்டான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். விசேஷமாக இந்த காலங்களிலே பள்ளியிலே தொடரக்கூடியவர்கள் தொழுகொள்வதோடு வீட்டிலே யார் தொழுகிறார்களோ அவர்கள் ஒரு வீட்டிலே இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை பயந்து தொழுகைகளை குடும்பமாக உறவினர்களோடு அவர்கள் சேர்ந்து தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக எங்களுக்கு நேரம் கிடைத்திருக்கிறது என்பதற்கான அந்த நேரத்தை வீணான முறையிலே கழிக்காமல் அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீளக்கூடியவர்களாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி வருகிறோம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து ஓடுங்கள் என்று சொல்கிறான். நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலே இருந்து விடுபட்டு அவனை வணக்கத்திற்கு வணங்கி வழிபடுவதன் நாம் விரைந்து செல்ல வேண்டும். ஹலாலின் பக்கம் நாம் விரைந்து செல்ல வேண்டும். ஹலாலானவற்றை எடுத்து நடந்து ஹராமானவற்றை பகிர்ந்து நடக்கிறதிலே நாம் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும். தூக்கத்திலே இருந்து அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று என்னுடைய காதுகளுக்கு எப்பொழுது சொல்லப்படுகிறதோ, காதுகளுக்கு கேட்கிறதோ அந்த நேரத்திலே இருந்து என்னுடைய இன்பமான அந்த தூக்கத்திலே இருந்து போர்வையை விட்டு தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வின் பக்கம் ஃபபிரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அருளை தேடியவர்களாக நாம் தேடுவதற்கு விரைந்து செல்ல வேண்டும். சதகாக்கள் தான தர்மங்கள் கொடுப்பதன் மூலம் அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீளக்கூடியவர்களாக விரைந்து செல்லக்கூடியவர்களாக
எதை அவன் தடுத்தானோ ஹராமாக்கினானோ அந்த தலைகளிலே இருந்து நாமும் பாதுகாத்துக் கொண்டு எங்களுடைய உறவுகளையும் பாதுகாக்க வேண்டும். எந்த விதத்தில் சிறுக்குகளை விட்டு இந்த மார்க்கம் எச்சரிக்கிறதோ அவ்வாறான நூதனமான காரியங்களிலே இருந்து கிரகங்களிலே இருந்து சுண்ணாக்களிலே நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். சிறப்பு விதிகளிலிருந்து முற்று முழுதாக விடுபட்டு சத்தியத்தை சத்தியமாக அறிந்து மார்க்க கல்வியை தெளிவான முறையிலே கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து நாம் மார்க்கத்தை தெளிவான முறையிலே விளங்கி அந்த இருள் என்ற மடமையிலே இருந்து வெளிச்சம் என்ற அந்த சத்தியத்தின்பால் வந்து விடுவோம் என்று சொன்னால் இதுவும் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதற்கு அர்த்தமாக இருக்கிறது. இப்படியாக எல்லா வழிமுறைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை எப்படி நாம் நடந்தால் எங்களை உறுதித்துக் கொள்வானோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் எங்களை வந்து அடையுமோ அந்த அரசுக்கு எங்களுடைய பிரார்த்தனை நாம் ஏந்தக்கூடிய கைகள் எப்பொழுது இந்த வானத்தில் எந்த விதமானத்திலையும் இல்லாமல் அரசுக்கு சொந்தத்தான் எப்பொழுது ஆலயத்திலே வைத்து சேருமோ அவ்வாறு சேருவதற்கான அடிப்படையிலே தயார் நிலையிலே நாம் எங்களை வைத்துக் கொள்வோமே. ஆனால் இதுதான் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் வேளுங்கள் என்பதற்கு அர்த்தமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் முஸ்லிம்களை இருக்கிறார்கள் என்பதற்கு கவலைப்படுகிறோம். ஒரு பக்கத்திலே நியாயம் இருக்கிறது, ஒரு பக்கத்திலே நியாயம் இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே நாம் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களை பொறுத்த வகையிலே ஏகத்துவவாதிகளை பொறுத்த வகையிலே அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு இது ஒரு சோதனையாக இருக்கிறது. உயிருடன் அவர்கள் கிழங்குகளை வெட்டப்பட்டு ஆணுகள் வெட்டப்பட்டு கிழங்குகள் வெட்டப்பட்டு ஈமான் கொண்டவர்கள் உயிரோடு போட்டு கருக்கப்பட்ட ஒரு நிலை சாம்பலாக்கப்பட்ட நிலையில் எங்களுக்கு அல்குர்ஆன் சொல்லித் தருகிறது. இதை கொண்டு நாம் எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வோம். இப்படியும் உயிரோடு அவர்களுக்கு நடந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் காப்பாற்ற வேண்டும். இவ்வாறான அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலே இருந்து, அக்கிரமக்காரர்களுடைய அக்கிரமத்திலே இருந்து, சதிகாரர்களுடைய சதி வலையிலே இருந்து எங்களையும் உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் காப்பாற்ற வேண்டும். ஆனால் எங்களுக்கு ஒரு அடிப்படையிலே ஒரு நிம்மதியை பெற வேண்டும். அதற்குக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே நாம் கையேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாராலும் செய்ய எந்த அரசியல் பலத்தை வைத்தோ, எதிர்கட்சியை இந்த ஆளும் கட்சியை வைத்தோ ஜெயிலுமே செய்ய முடியாது. அரசுக்கு சொந்தக்கான ரப்பல் ஆலமீன் நாடினாலே தவிர இந்த அவலம் இந்த முஸ்லிம்களை விட்டும் போகாது. எனவே நாம் எங்களுடைய தொடர்புகளை முதலாவது அல்லாஹ்விடத்திலே வைக்கணும். நாம் வெறுமனை விமர்சித்து தேவையில்லை, அர்த்தமில்லை. நாம் அல்லாஹ்வோடு தொடர்பு வைக்க வேண்டும், ஒட்டகத்தை கட்டி வைக்க வேண்டும். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் அல்லாஹ்வுடையவர்களாக இருக்க வேண்டும். இதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டு வெறுமனை முயற்சிகளிலே மாத்திரம் இறங்கினால் அந்த ரப்பல் ஆலமீன் அதை கைகூட செய்ய மாட்டான். ஏன் அல்லாஹ்வுடைய கதரிலே இப்படி ஒன்று நடக்க வேண்டும், இதை இப்படி என்னிடத்திலே அவர்கள் மன்றாடி நெருங்கினால் தான் இது அவர்களிடத்திலே இருந்து இந்த அவலம் இல்லா போகும். அவர்கள் என்னை நெருங்கி வருவார்கள், எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள், என்னை பயப்படுவார்கள். இப்படி பயப்பட்டால் தான் இந்த அவலம் அவர்களை விட்டு போகும் என்று அல்லாஹ்வுடைய கலா கதிரிலே இருந்தால் அல்லாஹ்வின் பால் நெருக்கத்தை ஏற்படுத்தாமல் அவனுடைய கைமைகளை செய்யாமல் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் நாம் நில்லாமல் என்ன காரியங்களை செய்தும் இது நடைபெறாது என்பதை எங்களுக்கு கலா கதிர் ஈமானிய பாடம் என்பதற்கு பிடித்து தருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இதை நாம் அல்லாஹ்விடத்திலே முறைப்படுவோம். தஹஜ்ஜுதிலே அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே நாம் கேட்போம், அல்லது கேட்போம், தௌபா செய்து கேட்போம், நல்ல சாலிஹான அமல்களை செய்து கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவனாக இருக்கின்றான். எனவே நாம் எங்களை தகுதியானவர்களாக ஆக்கிக் கொள்வோம். இதன் அடிப்படையிலே நாம் ஈமானோடு முழுமையான நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் பால் நம்பிக்கை வைத்தவர்களாக அல்லாஹ்வின் பால் எங்களுடைய அமல்கள் மூலம் அவனை நெருங்கி
அதன் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر لا إله إلا